பர்பஸ் என்னன்னு பார்ப்போம். பிகாஸ் நிறைய சான்சஸ், நிறைய கேசஸ்ல வந்து பீப்புள் ஆர் மிஸ்யூசிங் இட். ஈவன் டொமெஸ்டிக் வயலன்ஸ் நிறைய நடக்குது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி. அவனுக்கு வந்து தட் பர்சனுக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா we won't teach first. பட் ரியாலிட்டியில் வந்து எனிதிங் கோஸ் ராங், இட்ஸ் ஆல்வேஸ் 50-50, லைஃப் ஆர் டெத். பட் அட்டாக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. there are a lot of reasons to it. And most of the revenge attack நம்ம பேசுறது எல்லாமே பிளான்டாக தான் இருக்கும். ஈகோ, ஆங்கர், ஆட்டிடியூட் இது வந்து குப்பையில் போட்டுருணும். இப்போ நாளைக்கு ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒரு ஃபைட்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன் will teach you calmness. ஸோ ஒரு ஆவரேஜ் கேர்ள் வந்து 60 kg ஆர் 65 வச்சுப்போம், 65 kg. ஓகே. ஸோ அட்டாக்கர் வந்து 90 kgன்னா அங்கேயே உங்களுக்கு மார்ஜின் அதிகம். இப்போ ஒருத்தன் பின்னாடி கையை பிடிச்சிட்டான் அண்ட் தி அதர் பர்சன் இஸ் அட்டாக்கிங் யூ, ஹெட் தான் இருக்குது, க்ளோஸ் ரேஞ்சஸ் சொல்கிறேன். பட் அகெயின் யூ ஹேவ் யோர் knee ஆல்சோ, நீ ஸ்ட்ரைக்கும் பண்ணலாம். செகண்ட் வெப்பன் வந்து மைண்ட். அந்த சிச்சுவேஷனில் யூ ஷுட் நாட் கிவ் அப் ஆன் யூர் மைண்ட். மைண்டை விட்டா முடிஞ்சிச்சு. மாலை முசு வைப் பிரசன்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடில் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் டிஃபென்ஸ், ஃபிட்னஸ் இதில் எல்லாரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க நம்ம சேனலுக்காக. அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். காம்பேட் இன்ஸ்ட்ரக்டர் ஆப்ரஹாம் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹாய் ஆப்ரஹாம் சார், எப்படி இருக்கீங்க? ஆல் குட் நவீன், எப்படி இருக்கீங்க? கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார் பிடிக்கும் போது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம காம்பேட் ட்ரைனிங் பற்றி நிறையா பேச போகிறோம். ஸோ ஒரு காம்பேட் ட்ரைனிங் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் என் கூட வந்திருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். ஷோர். ஸோ நான் வந்து ஐ ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் பாக்ஸிங் பேக்ரவுண்ட். ஸோ அதை முடிச்சுட்டு தென் ஐ வாண்டட் டு டூ சம்திங். பாக்ஸிங்னு ஸ்போர்ட் இல்லையா, இட்ஸ் ஆல்வேஸ் கவர்ன் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஆல் த environmental disturbances எல்லாமே பார்க்கும்போது we wanted to do something much more than that. Unarmed combat பார்க்கும்போது தான் then I I had the on ground training with the tactical units. So அவங்க கூட ட்ரெயின் பண்ணிட்டு then I had I'm a level 5 combat instructor. So that's one side of it, the combat. அதில் வந்து combat strength conditioning, so அது tactical சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதில் நான் இப்போ I'm studying now. I'm just trying to get to more on tactical strength and training. Great. அதில் and then you have I train a lot of recreation athletes also. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரீஹேப் முடிச்சுட்டு ரீகண்டிஷனிங் பண்ணுவாங்க. ஸோ ரீகண்டிஷன் ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்கு பண்ணுறது. ஜென்ரல் பாப்புலேஷன் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறாங்க. கம் ஃபார் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் தென் வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் லைஃப் ஸ்டைல் கோல்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்குது. லைக் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்போது they wanted to do strength training as a major component. So to increase their bone mineral density, இந்த மாதிரி நிறைய ஸ்டஃப். ஸோ யா. ஸோ இதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது என்னன்னா அன்ஆர்ம்டு காம்பேட் ட்ரைனிங். எதுவுமே நம்ம கையில் பேர் ஹேண்ட்ஸோடு இருக்க போகிறோம். பேர் ஹேண்ட்ஸோடு நம்ம வந்து ஃபைட் பண்ணும்போது அது கான்ஃபிடன்ஸ் கொடுக்குமா சார்? பிகாஸ் ஒரு கையில் வந்து ஒரு கத்தி இருக்கிறதுக்கும் ஒரு கட்டை இருக்கிறதுக்கும் இல்லை ஒரு வெப்பன் இருக்கிறதுக்கும் பேர் ஹேண்ட்ஸ் வந்து அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்குமா? ஒய் யூ ஆக்சுவலி ஸ்பெசிஃபிக்லி சோசன் தட் அன்ஆர்ம்டு? குட் கொஸ்டின். இப்போ ரீசெண்டில் என்னோட இன்ஸ்பிரேஷன் இப்போ டாக்டர் சைலேந்திர பாபு சார், அவர் வந்து அவரோட போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனது ஒரு வாக் த டாக் ஒரு இன்டர்வியூ கோபிநாத் சாரோட. சரியா, நான் அதில் பார்த்துருந்தேன். அவர் வந்து அதில் சொல்கிறது வந்து வெப்பன் வந்து ஒரு பெரிய பலம், ஓகே, ஆனால் அதை வெப்பன் இல்லாத டைமில் என்ன பண்ணோம்? அன்ஆர்ம்டு காம்பேட். நீங்கள் வேணால் திரும்ப அந்த இன்டர்வியூ போய் பாருங்கள். நான் சொன்னதுக்கப்புறம் ஹீ சே தட். அது ஏன் அவர் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்னா, வெப்பன்ஸ் வந்து எனி ஃபார்ம் ஆஃப் வெப்பன் ஃபஸ்ட்டு வந்து யூ கான்ட் யூஸ் இட். ஸோ லைசன்ஸ்ட் ஆர்ம்டு வந்து ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியை தான் வந்து வைக்க முடியும். ஓகே, ஸோ யூ கான் கேரி இட் வெரெவர் யூ கோ. ஃபர்ஸ்ட் திங், யூ நாட் சப்போஸ் டு. இப்போது நீங்கள் சரி யூஎஸில் இப்போ நிறைய பேர் பார்த்துவீங்க படத்துலலாம், ஸ்டன் கன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பெப்பர் ஸ்ப்ரே, ஸ்டன் கன்ஸ், ஓகே, எல்லாமே இருக்குது. இவங்க பேட் அண்ட் ஸ்டிக் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறதுக்காக யூ கான் யூஸ் இட். நினச்ச மாதிரி யூஸ் பண்ண முடியாது.
பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் மால்ஸ் எல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ கேரி அ பேட்டன் உங்களை அங்கேயே வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஏன்னா மெட்டல் த்ரெட்டாக கன்சிடர் எல்லாமே வந்து இப்போது யூ கான் கேரி இட் பேசிக்லி. ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா கடைசியில் மிஞ்சுறது வந்து நீங்கள் தான். ஸோ யூ ஹாவ் டு டர்ன் ஆஸ் அ வெப்பன் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் வென் இட்ஸ் ரிக்வயர்ட். அதை நான் அழுத்தி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மிஸ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் பாடி இருக்குல்ல, நீங்கள் சொல்லுங்கள் how many weapons you have. லைக் இப்போ உங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா 4 என்னை பொறுத்த வரைக்கும் 4 அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ஓகே யா 4னா 2 கை 2 கால் சொல்லுவேன். மேபி எஸ் எல்போ. அது நீங்கள் உங்களை பார்க்கும்போது டக்குன்னு தோணுது எல்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 6 குட். ஸோ நான் சொல்கிறேன் நிறைய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் வோக்கல். உங்கள் வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வெப்பன். ஓகே. இப்போ ஒரு கேர்ள் ஒரு வீக்கர் செக்ஸ் எடுத்துக்கோங்க, வீக்கர் ஜெண்டர். நீங்கள் வந்து எல்லாத்துமே யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் ஹர் டு ஈட் லைக் அ காம்பேட் யூனோ அத்லீட். இவ்வளோ சாப்பிடணும், இவ்வளோ ட்ரெயின் பண்ணணும், யூ கான் எக்ஸ்பெக்ட். நேச்சுரலாக வந்து ஒரு பிஎம்ஐ இருக்கும், ப்ரிட்டி மச் அரௌண்ட் தட் தான் ஒரு பாடி வெயிட் வரும். ஸோ ஒரு ஆவரேஜ் கேர்ள் வந்து 60 kg ஆர் 65 வச்சுப்போம், 65 kg. ஓகே. ஸோ அட்டாக்கர் வந்து 90 kgன்னா அங்கேயே உங்களுக்கு மார்ஜின் அதிகம். புரியுதா? ஹவு டு ஹேண்டில் இட்? ஸோ எப்போவுமே நம்ம வந்து அன்ரியலிஸ்டிக்காக கோல் செட் பண்ண முடியாது. அன்ரியலிஸ்டிக்காக போனாவே யூ வில் ஃபால் த. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாய்ஸ், வோக்கல் தான் வந்து ஒரு பெரிய வெப்பன். ஏன்னா யூ கேன் இஃப் யூர் இன் அ பப்ளிக் பிளேஸ் ஷவுட், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். யூ கேன் ஷவுட் அண்ட் சே கோ அவே. யா ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து வாய்ஸ் தான். செகண்ட் வெப்பன் வந்து மைண்ட். அந்த சுச்சுவேஷனில் யூ ஷுட் நாட் கிவ் அப் ஆன் யுவர் மைண்ட். மைண்டை விட்டா முடிஞ்சிச்சு. ஓகே. மைண்டை விட்டோம்னா நினைச்சா காலி. யா மைண்டை விட்டோம்னா தென் கம்ஸ் ஹார்ட். அப்போ தான் எமோஷன்ஸ் எல்லாம் வரும், பயம் இதெல்லாம் இன்னும் நம்ம அதை பேசினது எல்லாமே வந்து வரும். ஸோ இது வந்து இன்சைட் ஆஃப் இட், உள்ளுக்குள்ள இருந்து. பட் நம்ம வெப்பன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன் யூஸ் யுவர் ஹெட் அண்ட் நெக் யூஸ் பண்ணலாம் டு ப்ரொடெக்ட், டு டிஃபெண்ட். ஓகே. இப்போ ஒருத்தன் பின்னாடி கையை பிடிச்சிட்டான் அண்ட் தி அதர் பர்சன் இஸ் அட்டாக்கிங் யூ, ஹெட்டு தான் இருக்குது, க்ளோஸ் ரேஞ்சஸ் சொல்கிறேன். பட் அகெயின் யூ ஹாவ் யுவர் நீ ஆல்சோ, நீ ஸ்ட்ரைக்கும் பண்ணலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஆர். உங்கள் பொசிஷன் எப்படி, போஸ்டர் எப்படி, அந்த சிச்சுவேஷன் என்வாயர்மெண்டல். புரியுதுங்களா? ஸோ யூ கேன் யூஸ் யுவர் பஞ்சஸ்க்கு நம்ம ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக்கிங்க்கு எல்போ யூஸ் பண்ணலாம். யூ ஹாவ் யுவர் நீ, யூ ஹாவ் யுவர் ஷின் யூஸ் பண்ணலாம் அடிக்கிறதுக்கு, யூ ஹாவ் யுவர் டோஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ வெளில போகும்போது நார்மலாக வந்து இஃப் யூ வேரிங் குட் பூட்ஸ் அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இருக்கிறது எல்லாம் நமக்குள்ளே இருக்குது நிறைய விஷயம் வெப்பன்ஸ் அப்படின்றீங்க. வெரி நைஸ் சார். சொசைட்டியில் பார்க்குறோம் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு அந்த காம்பேட் ட்ரைனிங் பண்ணி டெக்னிக்கலாக வரதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக நம்ம வந்து இருக்கிறோம், நமக்கு வந்து டிஃபென்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பை வந்து என்ன மாதிரியான குவாலிட்டியில் ரெடி பண்ணணும்? ஸோ இப்போது செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லை செல்ஃப் ப்ரொடெக்ஷன் as we can call it. ஸோ ஃபிசிக்கல் மென்டல் ரெண்டுமே வந்து ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து இப்போ நிறைய ஆல்வேஸ் ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக். நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அப்புறமா தென் படிப்படியாக நீங்கள் முன்னேறக்கு அப்புறம் யூ கேன் கெட் இன் டு சம் காம்பேட் ஸ்போர்ட். ஸோ இப்போ நிறைய இருக்கு இல்லையா? பாக்ஸிங், ரெஸ்லிங், MMA நிறைய அகாடமிஸ் இருக்குது. அப்புறமா ஜுஜுட்சு அந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ. ஸோ அது கற்றுக்கினதுக்கப்புறமா யூ கேன் ஸ்பெஷலைஸ். தென் யூ வில் நோ வாட் காம்பேட். அந்த பாடி டு பாடி வென் யூ ஃபைட் பண்ணும்போது ஆப்போனண்ட் ஹேண்டில் பண்ணும்போது பாடி வெயிட், டிஃப்ரெண்ட் பாடி வெயிட், அதுதான் முக்கியம். இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு அன்ஃபோர்சீன் சுச்சுவேஷனில் இந்த வெயிட் தான் வந்து உங்கள் அட்டாக்கர் இருப்பான் சொல்ல முடியாது, இந்த வெயிட் இந்த ஹைட்டு. இப்போ நம்ம அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம வந்து மேட்ச் போகிறோம், நீங்கள் இந்த வெயிட்டில் இந்த கேட்டகரி மிடில் வெயிட், ஹெவி வெயிட், வெல்டர் வெயிட் அந்த மாதிரி பிரிச்சு இருக்கும். ரூல்ஸ் இருக்குது. கரெக்ட், ரூல்ஸ் இருக்குது. அண்ட் யூ ஹேவ் அஃப்கோர்ஸ் ரெஃப்ரீஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆன் த ரோட் இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு 70 to 80 kg பர்சன் வச்சுக்கோங்களேன், ஒரு 75. இப்போ அட்டாக்கர் ப்ரிட்டி மச் 95 kg மேலே தான் இருக்காங்க. அது பேர் தே மே பி அன்ஃபிட் ஆர் ஃபிட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ பாடி மாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறவங்க இட்ஸ் ஹார்ட் டு கண்ட்ரோல் தெம். நிஜமாக அது உண்மைதானா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க ஆள் பார்க்க பெருசாக இருக்காங்க, பட் ஆனால் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் UFC எடுத்துக்கலாமே, மெக்ரெகர் எடுத்துக்கலாம். ஸோ அவருடைய ஃபிசிக் பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட்ரி வந்து கொஞ்சம் ரொம்ப லீனான ஒரு சிமெண்ட்ரி தான். பட் ஆனால் அவரால் வந்து அட்டாக் பண்ண முடியும், அவருடைய ஒரு பெரிய
உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் டவுட்டே ஏற்படுது. சரி, அது வந்து இட்ஸ் அகெயின் அது சப்ஜெக்டிவாக நம்ம சொல்லலாம். இப்போ எல்லா கேஸ்லையும் எல்லாமே பொருந்தாது. இப்போ there are cases where size matters, there are cases where technique matters. ஸோ இப்போ சில வாட்டி வந்து ஒன் வில் ஓவர்டேக் தி அதர். பட் ப்ரிட்டி மச் இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இப்போ ஒரே ஒரு ஸ்போர்ட் ட்ரெயின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 kg பாக்ஸர். நான் ஏன் பாக்ஸிங் பற்றி பேசுகிறேன்னா பிகாஸ் யூனோ ஃப்ரம் மை பேக்ரவுண்ட். இப்போ அதுலேருந்து வரும்போது நம்மளுக்கு வி ஆர் அக்கஸ்டம்ட் ஒன்லி டு 2 weapons, பஞ்சஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? பட் ரோடில் இருக்கிறவனுக்கு வந்து ஹி டசன்ட் நோ தேர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் நம்ம பேசுவோம். when he is trying to control our body weight போட்டு அந்த அக்ரெஷனோட ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும்போது it will be double. It doesn't know to control. இப்போ கண்ட்ரோல் பண்ண தெரியாது. இட் மே பி ஆங்கர் இஷ்யூ, இட் மே பி லைக் அந்த டைமில் வந்து ஈகோ இஷ்யூ, நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸோட பாடி மாஸ் வரும்போது இட் வில் பி டபுள் இம்பாக்ட் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்குள்ள. நீங்கள் எதிர்பார்க்காத டெக்னிக் கூட நடக்கும். இட் ஓன்ட் பி டெக்னிக் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ மேட்ச்சில் நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே ஸ்டாண்ட்ஸ் ரெடியாக இருப்போம், இதுதான் வரும், ஒரு குறிப்பிட்ட ஓகே மூவ்ஸ் தான் வரும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் ரோடில் வந்து யூ கான்ட் ப்ரிடிக்ட் இதுதான் வரும்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அண்ட் த ரேஞ்ச் ஆல்சோ. புரியுதுங்களா? இப்போ பாக்ஸிங்னா யூனோ க்ளோஸ் ரேஞ்ச், கிக் பாக்ஸிங்னா 3 feet, MMA 4 feet, இந்த ரேஞ்சில் தான் தே ஃபைட். அண்ட் க்ளோஸ் கான்டாக்டில் வரும்போது ஜுஜுட்ஸு சரி, இப்போ ஜூடோ சரி, ரெஸ்லிங் சரி, ஸோ அவங்க ஸ்டாண்ட்ஸ்லேருந்து when they get closer to the opponent the fight the changes. ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் ஃபைட்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், எதிர்பார்க்காத விதம். அதே தான் ஐ திங்க் அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, லைக் பாக்ஸிங்லேயோ இல்லை எம்எம்ஏலையோ சம்திங், லைக் எதிர்பார்க்காத போது வர பஞ்சஸ், லைக் சைட்லேருந்து வர பஞ்சஸ், பின்னாடி வர பஞ்சஸ், இதெல்லாம் வந்து அவங்கள கொலாப்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆப்போனன்ட். இப்போ நீங்கள் ஸ்போர்ட் பாக்ஸிங்கே பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் விஷன் வேற இருக்கு. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி மேக்ஸிமம் இந்த ஒரு 180 தான் ஆப்போனன்ட் இருப்பாங்க. உங்கள் பின்னாடி போனாவே ரெஃப்ரி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் ரோடில் அந்த மாதிரி இல்லை, ஸ்ட்ரீட் ஃபைட்டில். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பின்னாடி தான் அட்டாக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. சரிங்களா? சில கேசஸில் வந்து இட் மே பி திஸ் ஆங்கிள், திஸ் 45 degrees. அதனால தான் வந்து we also focus on peripheral vision training. இப்போ நிறைய பேர் வந்து பண்ணாததான் நம்ம பண்ணுவோம் ட்ரைனிங்கில். ஸோ ஐஸ் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சைட் ரொம்ப முக்கியம், என்வாயர்மெண்டல் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, காம்பேட் ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணும்? குவாலிட்டிஸ்ன்னு எதுவும் பெருசாக இல்லை. யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட், பேஷன்ஸ், அப்புறம் ஒரு டிட்டர்மினேஷன், வில் பவர் வேணும். ஸோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் தட் யூ நீட் டு ஆஸ்க் இஸ் எதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ யூ நீட் டு பி கிளியர் ஆன் யுவர் பாத். சரி, ஏதோ ஒரு 4 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க அதனால போகிறோம், அந்த மாதிரி இருக்காங்க. பட் இது ஒரு ரீசன்னால நான் இங்கே வந்திருக்கேன்னு நிறைய பேருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ when you know your path then you can set your goal. கோல் செட்டிங் வந்து இப்போ கெரியராக இருக்கட்டும் இல்லாட்டி ஈவன் யுவர் லைக் ஸ்போர்ட் ஒரு காம்பேட், கோல் செட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, காம்பேட் ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. எப்படி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு காம்பேட் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒருத்தருக்கு, ஒரு ரூக்கி வராரு அப்படின்னா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ காம்பேட் ட்ரைனிங், செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங் வந்து we generally do it for women for the reason men வந்து பண்ணுறோம் பட் அவங்களோட மென்டல் மெச்சூரிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ we see if they're already excelled in a sport or அவங்களோட பர்பஸ் என்னன்னு பார்ப்போம். பிகாஸ் நிறைய சான்சஸ், நிறைய கேசஸில் வந்து பீப்புள் ஆர் மிஸ்யூசிங் இட். இப்போ டொமெஸ்டிக் வயலன்ஸ் நிறைய பார்த்துருக்கீங்க. மிஸ்யூசிங்னா நம்ம கற்றுக்கிட்டு அதை தப்பாக பயன்படுத்துகிறோம். கரெக்ட். ஓகே, ஸோ எதனால் நீ கற்றுக்கிற? ஸோ இஃப் யூஆர் பார்ட் ஆஃப் மை இப்போ டீமில் வந்து இஃப் யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் மை டீம், இஃப் யூ வாண்ட் டு டேக் இட் அவுட் சைட், நம்ம ஒர்க் ஷாப்ஸ் பண்ணும்போது இஃப் யூ வாண்ட் டு டூ இட் ஆர் எதுக்கா, there should be a reason இல்லையா? ஸோ இப்போ மென் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால வந்து there's a bit of restriction there. நம்ம என்ன கேசஸ் நான் பார்த்துருக்கோம்னா they have relationship, most of them relationships-ல இருக்காங்க and even domestic violence நிறைய நடக்குது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி. அவனுக்கு வந்து தட் பர்சனுக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா we won't teach first. So that is where the training comes. இப்போ டாக்டிக்கல் காம்பேட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் இருக்குது. நிறைய பேர் நினச்சின்னு இருக்காங்க ஃபிசிக்கலி என்னால் பண்ண முடியாதுன்னு. பட் தி ட்ரூத் இஸ்
மென்டல் கண்டிஷனிங் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுப்போம். ஸோ மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபர்ஸ்ட், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஃபியர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் தாண்டி இஃப் யூர் ஏபிள் டு ஸ்டாண்ட் தென் கம்ஸ் த டெக்னிக். பட் ரியல் ஃபைட் அப்படின்னு வரும்போது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த கராத்தே கற்றுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜூடோ, பாக்ஸிங் இந்த மாதிரி கற்றுக்கிட்டவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரியல் டைமில் வந்து என்னால் வந்து அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் டைம் ஃபைட்டில் வந்து என்ன டக்குன்னு இங்கேருந்து ஒருத்தர் அடிக்கிறாரு, பின்னாடி இருந்து ஒரு கை வருது, முன்னாடி இருந்து ஒரு கை வருது, கட்டையை எடுத்து அடிக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டான்ஸு இதுக்கெல்லாம் வந்து அது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹைலி ட்ரெயின்டு ஒரு காம்பேட் ஒரு ப்ரொஃபஷனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியுமா ரியாலிட்டியில்? ஃப்ராங்காக சொல்ல போனால் அன்ட்ரெயின் பர்சன் யூ ஜஸ்ட் கோ டு சம்மன். ஐவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதான் கட் ஃபீலிங். இட் மே ஏஜ் வந்து டசன்ட் மேட்டர். இப்போ இஃப் யூ புஷ்ட் இன்டு ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படும் போது ஹவு டு யூ ரியாக்ட்? உங்கள் கட் ஃபீலிங் என்ன இருக்குது அந்த டைமில், நீங்கள் என்ன உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, இது வந்து இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் விதின். இது வந்து ட்ரைனிங் ஆக்சுவலாக தேவையில்லை, ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கணும்னு நெசசரி இல்லை, புரியுதுங்களா? பட் அக்வைர்டில் வந்து யூ கெட் பெட்டர். அதான் சொல்ல வரேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து அவன் ட்ரெயினே பண்ணியிருக்க மாட்டான், ஜிம்முக்கு போயிருக்க மாட்டான், காம்பேட்னா என்னென்ன தெரியாது. பட் இப்போ அவனோ ஃப்ரெண்டோ, எஸ்பெஷலி ஆஃப் தி ஆப்போசிட் செக்ஸ், அவங்க வந்து சிஸ்டரோ யாரோ வெளில போகும்போது ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வரும்போது ஹி வில் கிவ் இஸ் பெஸ்ட் டு ப்ரொடெக்ட். அவன் அந்த டைமில் வந்து இதுதான் பண்ணும் அதான் பண்ணணும்னு யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த கட் ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, அதுலேயே 3 இருக்குது. அதான் நீங்கள் சொல்கிற அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட், அது ஆக்டிவேட் ஆகும்போது என்ன பண்ணணும்னு சில பேர் பயந்தவங்க வந்து தேல் கோ அவே, ஃபைட் பண்ணுறவங்க தேல் பி ஏபிள் டு டூ. பட் நம்ம செல்ஃப் ப்ரொடெக்ஷன் என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் திங், திஸ் இஸ் நாட் அபவுட் ஃபைட்டிங். We don't teach to fight, we teach to protect. Taking everything into consideration. And first thing, you don't take law in your hands. So நம்ம வந்து மத்தவங்க கூட we're not here to fight. ஜாக்கி ஜான் மாதிரி தடுக்கிறது மட்டும் நிறைய. And it's not easy also. இப்போ நம்ம படத்துல பார்க்குற மாதிரியோ இல்லாட்டி நிறைய ரீல்ஸ்ல இப்போ நிறைய அகாடமிஸ் அவங்க இருக்காங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, திஸ் ஒர்க்ஸ் குட், அது ஒர்க் பண்ணாது, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. பட் ரியாலிட்டியில் வந்து எனிதிங் கோஸ் ராங், இட்ஸ் ஆல்வேஸ் 50-50, லைஃப் ஆர் டெத். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அட்டாக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அஃப்கோர்ஸ் தேர் லாட் ஆஃப் ரீசன்ஸ், பட் இட்ஸ் ஆல் மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் வந்து ரிவெஞ்ச் அட்டாக் தான் நிறைய. எஸ், நிறைய இந்த ரிவெஞ்ச் அட்டாக்ல பார்க்கும்போது ஒரு எமோஷ்னலில் கொலை பண்ணுறது, எமோஷ்னலில் வந்து அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லைக் அந்த நான் 2 பேருக்குமே சொல்ல வரேன், 2 பேரோட லைஃப்மே இருக்குது, அட்டாக்கராக இருக்கட்டும் விக்டிமாக இருக்கட்டும், 2 பேரோட லைஃப்மே இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் லைக் அதை வந்து மினேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? லைக் ஆஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு, மென்டலாக சரி ஃபிசிக்கலாக சரி நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரியான அந்த டெம்பரை குறைக்கிறதுக்கு அந்த சான்சஸ் இருக்குமா, அந்த ஃபைட் நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு? ஃப்ரம் யோர் சைடு இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட், யூ நோ வாட் இஸ் தி அவுட்கம். ஓகே, இதுதான் உங்களோட ரியாக்ஷன், ரெஸ்பான்ஸ் டு தட் சிச்சுவேஷன். பட் அட்டாக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. தெர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் டு இட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரிவெஞ்ச் அட்டாக் நம்ம பேசுறது எல்லாமே பிளான்டாக தான் இருக்கும். அண்ட் தே ஆல்ரெடி நோ திஸ் பர்சன், விக்டிம். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் லைக் ரோடில் இப்போ நடக்கிற மாதிரி செயின் ஸ்நாச்சிங், அதெல்லாம் வந்து ஆன் த ஸ்பாட் இப்போது நடக்கிறது, இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் முன்னாடியே அப்சர்வேஷன், முன்னாடியே நோட்டிஸிங் அண்ட் ஸ்டாக்கிங், இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் the victim is in a way or the other, most of the cases வந்து அட்டாக்ருக்கு தெரிஞ்சிருக்கும், அட்லீஸ்ட் த்ரூ somebody else like mutual. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கேசஸில், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். யா, ஸோ இங்கே தான் வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவரோட வீக்கஸ்ட் செக்ஷன் தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஒன்ஸ் ஏ பிளான், ஐ திங்க் அவர் வந்து எந்த விதத்துலையும் அவங்கள வந்து எஸ்கேப் ஆக முடியாத மாதிரியோ இல்லைனா வந்து அவங்களை திருப்பி ஹார்ம் பண்ணாத மாதிரியோ ஒரு வீக்கர் சைடில் இருக்கும்போது தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீக்கர் சைடை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து அவனோட மோட்டிவ், நம்ம வந்து இப்போது இன்றைக்கி தான் அட்டாக் நடக்குதுன்னா 1% வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் இட் ஆன் த ஸ்பாட்டில் நடக்கும். சொன்ன மாதிரி மெஜாரிட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் அ மோட்டிவ் பிஹைண்ட். ஒன்று மணி, ஓகே, ஆர் சம் பர்சனல் இஷ்யூ, ஆர் ரிவெஞ்ச் அட்டாக்,
அது எதனால வேணா இருக்கலாம். It might be a family member or பர்சனல் கெயின். பர்சனல் கெயின் இருக்கலாம். இல்லாட்டி இமோஷனல், நம்ம பேசும்போது இமோஷனல் ரிலேஷன்ஷிப் it didn't work out, or other out of frustration, out of depression, out of anger, அவனுக்கு மேனேஜ் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு it can happen. ஆக்சுவலாக சார், உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப சேலஞ்சிங் பார்ட் வென் ட்ரைனிங் ஒரு காம்பேக்டாக ட்ரெயினியை ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அன்ஆர்ம்டு காம்பேக்ட்? ஓகே, இப்போ நீங்கள் ஒர்க் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கார்பரேட்டில் ஒர்க் ஷாப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இல்லை, ஆரம்ப காலத்தில் when I started doing it, ஃபஸ்ட்டே வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து மைண்ட் செட். நம்மளுக்கு இது தேவையா அப்படின்னு நினைக்கிற நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நினைப்பாங்க. ஓகே, பட் இது ஒர்க் ஷாப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து தேல் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ். எதுக்கு வந்து நம்ம பண்ணுறோம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஜிம். நீங்கள் ஒரு 30 years முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உமன் வரமாட்டாங்க ஜிம்முக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்லாட்டே இல்லை ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி வந்து யூனிசெக்ஸ் ஜிம்ஸ் எல்லாம் வந்து 2000s அப்புறம் தான் வந்தது. பட் அதுக்கு முன்னாடி வந்து pretty much பாடி பில்டிங் இல்லாட்டி athletes, இவங்க தான் வந்து அவங்களுக்காக மட்டும்தான் ட்ரெயின். அதான் உண்மை, அவங்களுக்காக தான் கட்டப்பட்டது அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காமன் பீப்புள் ஸ்டார்டட் ட்ரைனிங். அப்புறமா இப்போ வந்து மாடர்ன் ஹெல்த் ரீசன்ஸ்னால எல்லாருமே இது ஸ்டார்டட் ட்ரைனிங். லைஃப் ஸ்டைல் கோச்சிங் எல்லாமே இருக்கு. ஸோ மென் உமன் எல்லாமே ட்ரெயின் பண்ணுறாங்க. பட் இப்போ மெஜாரிட்டி வந்து இப்போ இது வந்து யாருக்கும் தெரியல இன்னும். இப்போ காம்பேட் வந்து எனக்கு நெசசிட்டி இருக்கா, என்னோட அந்த மைண்ட் செட் ப்ராப்ளம். செகண்ட் வந்து கார்பரேட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் அவைலபிலிட்டி ப்ராப்ளம். அது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ தே கால் ஃபார் ஒர்க் ஷாப்ஸ். இதெல்லாம் முன்னாடி சொல்கிறேன். ஸோ ஹெச்ஆருக்கும் ஆப்ரேஷன்ஸ்க்கும் எப்பவுமே நடக்கும். ஹெச்ஆர் வில் சே தட் நீங்கள் பண்ணி ஆகணும் பிகாஸ் தே வாண்ட் டு டூ இட், தே வாண்ட் டு கண்டக்ட். பட் ஆப்ரேஷன்ஸ் நாட் டியூரிங் மை டைம், ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ரெண்டுமே வந்து கிளாஷ் ஆகும். இவங்க வந்து என் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போதான் இந்த பிடி பீரியட்னு சொல்லலாம் ஸ்கூலில். அதேதான். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். பட் அங்கே வந்து இட்ஸ் க்ரோன் அப்ஸ் பிடி மாதிரி. ஸோ அதனால என்ன ஆகும்னா மைண்ட் என்கேஜ்மெண்ட் இருக்காது. நான் பண்ணே ஆகணும்ன்ட்டு சொல்லு. ஸோ we've learnt it. ஸோ போக போக we filter the crowd. இப்போ யாராவது வந்து ஒர்க் ஷாப் கூப்பிடும்போது we give them, okay, this is what it is, a requirement I give them. This is the kind of people whom I want. ஸோ அவங்க they serious about learning, serious about இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க கண்டிப்பாக. நம்ம சைட்லேருந்து will be able to. And third reason வந்து first mindset, second availability, third வந்து minimal percentage of the corporates வந்து financial reasons. இப்போ முன்னாடி வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி they had employee welfare benefits எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஆஃப்டர் இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ. நம்ம சைடில் வந்து it takes a lot of expenses to, இப்போ when we go to Romania or Europe, Netherlands, where there are really good combatives workshops that happen. US கூட நிறைய marine veterans கூட நம்ம ட்ரெயின் பண்ணும்போது we get to learn a lot of things. But the cost is like too much. But அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த worth? It's worth it if you can recover. அந்த அளவுக்கு கரெக்ட். இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் வரேன். இங்கே வந்துட்டு we can't keep doing free workshops, right? ஸோ நம்ம பண்ணோம்னா if we recover, இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். we keep upgrading. அதுக்கப்புறம் நம்ம வந்து கற்றுக் கொடுப்போம். people are interested, it grows. Again we go back, we meet a lot of different people from other countries. It's a good, healthy, stronger community பண்ணலாம். Okay. பட் இங்கே எப்போ ஸ்டாக்னன்ட் ஆயிடுது, எனக்கு வேணான்னு சொல்லும்போது then we can't keep shelling from our pockets, right? So financial reasons அது இருக்கு. Sure, அது ஒரு பெரிய இன்னொரு சின்ன கேட்டகரி இருக்கு. That's why we stopped doing, like இப்போ ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் the crowd is not mature, they be very playful. டக்குன்னு ஒரு குத்தி அவங்க வந்து எனக்கு இப்போ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் ரொம்ப கிளாஸில் ஐம் ஜஸ்ட் ஸ்டடி ரொம்ப படிச்சுட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ஃபன் செஷன் வருது, ஓகே லெட் மீ கோ ஹேவ் ஃபன் அப்படின்னு நினச்சிப்பாங்க வந்துட்டு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு. பட் தே டோன்ட் நோ தி அதர் சைட் ஆஃப் இட். யூ கேன் ஹேவ் ஃபன் வைல் ட்ரைனிங், பட் த சீரியஸ் ஆஸ்பெக்ட் வந்து மிஸ் பண்ணும். இதுதான் சேலஞ்சஸ். அண்டர்ஸ்டுட். ஓகே, ஒரு ட்ரெயினியை நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது ஒரு ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன் என்விரான்மெண்ட் எடுத்துக்கலாமே, ஹை ப்ரெஷர் லைக் ஒரு லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன். ஸோ இந்த இடத்துல அந்த ட்ரெயினியை உங்களுடைய ட்ரைனிங் மூலயமா அந்த காம்பேட் ஆர்எல்ஸ் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கிறத எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்க? ஸோ இப்போது நிறைய ட்ரைனிங்லேயே வந்து வி டீச் தம் டிஃப்ரெண்ட் த்ரெட் லெவல்ஸ் இருக்குது. 0ல இருந்து இப்போ 4 லெவல்ஸ் வரைக்கும் இருக்குன்னா யூ கான் டைரக்ட்லி ஜம்ப் டு 4. ஓகே, புரியுதுங்களா? இப்போ அதோட சிச்சுவேஷன் வாட் யூ கால் இட் ஆஸ் ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷன். ஓகே, இட்ஸ் டெஃபினெட்லி இட் கேன் நீட் நாட் பி அ டேஞ்சர் சிச்சுவேஷன் when it
becomes legal hearing. புரியுதா? ஸோ அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மென்டல் மெச்சூரிட்டி வந்து இருக்கு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு, காமன் சென்ஸ். யூ ஹாவ் டு அனலைஸ் இது உண்மையாவே வந்து இப்போ ஒரு ரேப் சிச்சுவேஷன், ரேப் த்ரெட் நடக்குது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் த மேக்ஸிமம் ஃபிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் ரேப் த்ரெட். அங்கே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம், தட் இஸ் வாட் யூ டாக்கிங் அபவுட், லைக் லைஃப் ஆர் டெத். அந்த மாதிரி சிச்சுவேஷன் அண்ட் எஸ்பெஷலி மல்டிபிள் அட்டாக்கர்ஸ். ஸோ அங்கே வந்து வில் ஹாவ் டு சி. அதுக்கு முன்னாடி தட்ஸ் வை வி கண்டக்ட் ஒர்க் ஷாப்ஸ். இப்போ நிறைய you've seen case of a doctor. I don't want to take names or states, but case of a doctor. அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஊர்லேயே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு கப்பிள். ஸோ இந்த மாதிரி கேஸில் இட் கேன் பி மொலஸ்டேஷன் ஆர் இட் கேன் பி டு த ஹையஸ்ட் லெவல். என்வாயர்மெண்டல் சிச்சுவேஷன் அண்ட் அதுக்கு உண்டான ஒரு அளவுக்கு we have to be careful about the surrounding. அதுலயும் நம்ம அவேர்னஸாக இருந்துக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த அவசியத்தை நம்ம குறைக்கலாம். ரைட். லைக் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற. கரெக்ட். ப்ரிவென்டிவ் ட்ரைனிங் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு முன்னாடி. பட் அதையும் மீறி வந்து நம்ம கை மீறி நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே தான் வந்து வாட் யுவர் கொஸ்டின் கம்ஸ். அங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா அது ஓவர் நைட்டில் இட் கேனாட் ஹேப்பன் இன் அ டே ஆர் டூ. நம்ம அதுக்கு தான் வந்து we need that mental conditioning and we need that physical training. அது ப்ராக்ரஸ். கரெக்ட். இப்போ நாளைக்கு ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒரு ஃபைட்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன் வில் டீச் யூ காம்னஸ். இப்போ ட்ரைனிங்க்கு உண்டானதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிஎம்ஐ இருக்குல்ல, அதில் அப்பர் ரேஞ்சில் வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு ரேஞ்ச் இருக்கும். பேசிக் வந்து உங்களோட கார்டியோவும் ஸ்ட்ரென்த்து. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஜிம் போங்க வீட்டு பக்கத்தில்,